வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக சுவையான சிக்கன் குழம்பு குக்கரில் குயிக்காக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு 200 கிராம் சின்ன வெங்காயம், 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச கறி மிளகுடி தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி அது ஒரு 3 ஸ்பூன், தேங்காய் கசகசா அரைச்சி தனியாக ஃபில்ட்ரு பண்ணி பாலை எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் பீஸுகளை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடான உடனே எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சிக்கன் குழம்புக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்யணும், அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்குங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி அதில் போட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸுகளை அதில் போட்டுட்டு உப்பு போட்டு சிக்கன் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும், அதனால் கொஞ்சம் நேரம் சிக்கனை நல்லா வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டில் சிக்கன் வேகும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதுகளை அதில் எடுத்து ஊற்றி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு விசில் போட்டுட்டு ஒரு 7-8 விசில் வெயிட் பண்ணுங்கள். விசில் வரும்போதே வாசம் சூப்பராக வரும். வந்ததுக்கப்புறமா அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா வாவ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு சிக்கன் குழம்பு. அட்டகாசமான சுவையில் இருக்கும் இந்த சிக்கன் குழம்பு. தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டம்ளர் இந்த சூப் எடுத்து எங்கள் குகா குட்டி குடிப்பாங்க, அதுக்காக 1/2 டம்ளர் எடுத்துருவேன் எப்போதுமே. அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். அதிகமாக தேங்காய் பால் ஊற்ற தேவையில்லை. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 2 கொதி கொதிச்சா போதும், அதிக கொதிக்க தேவையில்லை. இப்போ நமக்கு ஜம்முன்னு சிக்கன் குழம்பு ரெடி. நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.